என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு மக்களிடையே பலத்த வரவேற்பு உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் என் மண் என் மக்கள் யாத்திரை கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது. பழையூர் பகுதியில் தொடங்கிய இந்த யாத்திரை சித்தாபுதூர் பகுதியில் நிறைவு பெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன், ராஜீவ் சந்திரசேகர், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வானதி சீனிவாசன், பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். இதையடுத்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், என் மண் என் மக்கள் யாத்திரையின் மூலம் பாஜக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதோடு தமிழகத்தை ஆளும் திமுக அரசின் குறைகளையும் ஊழல்களையும் மக்களிடம் எடுத்துக் கூறி வருவதாக குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தின் அரசியல் சூழல் மாறி வருவதை உணர முடிவதாகவும் மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு பெரும் ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய எம்எல்ஏவுடைய கேள்வியை சமாளிக்க ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்து நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய விதம் அவங்களுக்கு. அதாங்க பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து பார்த்துருக்கீங்களா? இந்த பாதையாற்றில் போகும்போது ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த எம்எல்ஏ ஆபீஸ் எம்எல்ஏ வந்து 2 வருடம் ஆகிறது திறந்து பேசியிருக்கிறாங்க. இங்க எம்எல்ஏ வந்ததே இல்லை. இந்த ஆபீஸ் எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இந்த ஆபீஸ் திறந்த பிறகு ஆனா இங்க ஒரு எம்எல்ஏ 234 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க, எம்எல்ஏ திறக்கிறது என் ஆபீஸ் ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கிறார். யார் வேணாலும் இதாங்க என் பாரதிய ஜனதா கட்சி. புதுமை எப்பொழுதுமே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாங்க.